தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரால் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிற்குரிய திருச்சபை மக்களே, இறை மக்களே, இந்த காணொளியை கண்டுகொண்டிருக்கின்ற அனைத்து கிறிஸ்தவ உள்ளங்களுக்கும் நான் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துதல் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்தெழுதலின் திருநாள் புதிய நம்பிக்கை நமக்கு தருவதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு எப்போதும் உடன் வருபவராய் இருப்பாராக. நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய திருச்சபைகள், நம்முடைய சமுதாயம், நம்மை சார்ந்திருக்கிற நாடு, இவர்கள் அத்தனையும் புதிய நம்பிக்கையிலே உயிர் பெற்று இருப்பதாக சொல்லி நான் உங்களை பேராயராக, ஆற்காடு திருச்சபையுடைய பேராயராக நான் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஈஸ்டர் திருநாளிலே நான் சிறப்பாக நம்முடைய சிந்தனைக்கென்று நான் எடுத்திருக்கின்ற பகுதி, அது மார்க்கு நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். உயிர்த்தெழுகிற ஆண்டவரை பழமை வாய்ந்த நற்செய்தி நூலாகிய மார்க்கு நற்செய்தி நூல் மிக சிறப்பாக இங்கே சொல்லுகிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. சிறப்பான ஒரு திருக்காட்சி, சிறப்பான ஒரு இதை பார்த்து நாம் படித்து அதை ருசித்து மகிழ்ந்து பார்க்கிற ஒரு சிறப்பான ஒரு பகுதி ஈஸ்டர் திருநாளில, ஓய்வு நாளில இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லுகிற மக்கள் கூட்டத்தை முதலாவது இங்கே மார்க்கு நற்செய்தி நூலாளர் இங்கே படம் பிடித்து காட்டுகின்றார். மரியாள்கள், யாக்கோபின் தாயாராகிய மரியாள், சலோமே என்று அழைக்கப்படுகிற மரியாள், அவருக்கு சுகந்த வாசனை 3ஆம் நாள் அவருடைய உடலுக்கு வாசனை திரவினை அவர்கள் வைப்பதற்காக ஆவலாக காத்து செல்கிற அந்த கல்லறை அருகிலே ஏற்படுகிற ஒரு திருக்காட்சி. அதுதான் சிறப்பு. இவர்கள் செல்லுகிறார்கள், கல் அங்கே புரட்டப்பட்டிருக்கிறது, புரட்டப்பட்ட கல் அங்கே இருக்கிறது. எனக்கு அருமையான இறை மக்களே, திருச்சபை மக்களே, பல சமயங்களிலே நாம் கல்லறைகளை நோக்கி ஓடி செல்லுகிறோம். கல்லறை வெறுமையாய் இருப்பதை பார்க்க மறுக்கிறோம். புரட்டப்பட்ட கல் அங்கே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியாமல் சூழந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் கல், அதை நம்பவும் முடியாது. கல் பெரிய கல். அந்த கல்லறையின் கூட இருக்கிற அந்த இடத்துல அந்த குகையும் பெரிய குகை, யாரும் வைக்காத ஒரு குகை. அறிவத்தூராளாக யோசேப்பு உருவாக்கப்பட்ட ஒரு குகை. அந்த குகையினுடைய இயேசு அவருடைய உடல் அங்கே இருப்பதை செல்லுகிற மக்கள் கூட்டம், குறிப்பாக பெண்கள் கூட்டம். இந்த கூட்டத்தை நாம் பார்க்க வேண்டும். பல சமயங்கள்ல பெண்கள் விரக்தி, மனவலி, இழப்பு, இவைகளிலே இந்த சமூகத்தில் துணை நிற்பவர்கள் பெண்கள் தான். ஆறுதல் கொடுப்பவர் பெண்கள் தான். ஆகவேதான் மரியாளுடைய பாடலிலே, இயேசுவின் பிறப்பிலே மரியாளுடைய பாடலிலே இந்த அடிமை ஆண்டவர் கண்ணோக்கினார் என்று பாடுகிற பாடல், அந்த பாடலில் இருக்கிற செய்தி ஆழமாக நம்மாலே பார்க்கணும். ஆகவே அங்கே புரட்டப்பட்ட கல், அந்த நாத்தம் எடுக்கிற அந்த கல்லை புரட்டி நாத்தங்களை அகற்றுகிற ஒரு கல்லாக இருப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. பல சமயத்துல இப்படிப்பட்ட கல் வீட்டிற்கு மூளைக்கல்லாகவும் மாறுவதை நம்மாலே பார்க்க முடியும். ஆகவே இயேசுவோட உயிர்த்தெழுதல் முதலாவது நமக்கு உணர்த்துகிற செய்தி, நம்முடைய வாழ்க்கையில புரட்டப்பட வேண்டிய கற்களை எல்லாம் புரட்டியாக வேண்டும். அதற்கென்று ஆண்டவர் நம்பிக்கை ஊட்டுகிறார். இரண்டாவது செய்தி என்னவென்றால், அந்த கல்லறை அருகிலே இருக்கிற மக்கள், இந்த பெண்கள் கல்லறை புரட்டப்பட்ட கல்லை வெறுமையாய் இருக்கிறதை எண்ணி பார்த்து பயப்படுகிற போது 6வது வசனத்திலே அவன், அங்கே ஒரு மனிதன் நிற்கிறான், அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறீர்கள்.
அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அன்பிற்குரியவர்களே, பிறப்பிலும் சரி, திருமுழுக்கிலும் சரி, அவருடைய திருப்பணியிலும் சரி, பயம் என்று இயேசுவுக்கு இல்லை. வானத்திலிருந்து வந்த சத்தமாயிருந்தாலும் பயப்படாதிருங்கள். தன் வாழ்க்கையிலே செல்லுகிற நிகழ்விலே அங்கே பிசாசின் தொல்லைகள், பிசாசின் சோதனைகளை பார்த்தாலும் பயப்படாதிருங்கள் என்று அறிவிக்கிற செய்தி. அவருடைய மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் இந்த கல்லறை அருகில் இருக்கிற ஒரு மனிதன் பயப்படாதீர்கள் என்று நம்பிக்கை ஊட்டும் செய்தியாக இங்கே சொல்கிறார். பயப்படாமல் இருப்பதற்கு ஒருவேளை மனுஷகுமாரன், கடவுளுடைய குமாரன் என்ற செய்தியெல்லாம் பொருதி பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே சொல்லுகிற செய்தி, யாரை தேடுகிறீர்கள்? To whom you are searching? யாரை தேடுகிறீர்கள்? பல சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில பல பேரை தேடிக்கொண்டிருக்கிறோம், பல நிகழ்வுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே இந்த பெண்கள் யாரை தேடுகிறீர்கள் என்ற கேள்வி விடை சொல்லுகிறார்கள். நசரேயனாகிய இயேசுவையா தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசு என்கின்ற அந்த பதம் மிக முக்கியமான ஒரு பதம். ஒடுக்கப்படுகிற, நசுக்கப்படுகிற, வாழ்விழந்திருக்கிற, ஒளி இழந்திருக்கிற, தாழ்த்தப்பட்ட பெண்கள், டிரான்ஸ்ஜெண்டர், திருநங்கைகள், பார்வையிழந்தவர்கள், வலுவிழந்தவர்கள், இப்படி வரிசை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். நசரேயனாகிய இயேசுவின் அடையாளம். உலகத்துல 3.5 ஆண்டுகள் அவர் சுற்றி திருந்துகிற போது இப்படிப்பட்ட மக்களோடு ஒன்றித்தான் தன் அடையாளங்களையும் அற்புதங்களையும் பசியோடு பிடியோடு வாழ்விழந்திருக்கிற மக்களை இணைத்துக் கொண்ட இயேசுவை தான் இங்கே அடைமொழியோடு நசரேயனாகிய இயேசுவையா தேடுகிறீர்கள்? அவர் இங்கே இல்லை, அவர் வைத்த இடம் இதுதான் என்று வெறுமையான இடத்தை காட்டுவது நம்மாலே பார்க்க முடியும். எனக்கு அருமையான திருச்சபை மக்களை, 2வது குறிப்பு என்னவென்றால், நாம் தேட வேண்டிய ஆண்டவர் யார்? நாம் தேட வேண்டிய புரட்டப்பட்ட கல்லினை பார்க்கிற அந்த நம்பிக்கையுரிய மக்களாகிய நாம் யாரை தேட வேண்டும்? நசரேயனாகிய இயேசுவை தேடுவதற்கு நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விசுவாசமும் தயாராக இருக்கிறதா என்று 2வது கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். 3வதாக நிறைவாக, அவர் எங்கே இல்லை, அவர் உங்களுக்கு முன்பதாக கலிலேயாவுக்கு சென்றிருக்கிறார். நசரேயனாகிய இயேசு புரட்டப்பட்ட கல்லிலிருந்து வெளிவந்து அவர் செல்லுகிற இடம் கலிலேயாவை மார்க்கு அழுத்தம் கொடுத்து இங்கே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை காட்டுவதுதான் இந்த பகுதியுடைய மிகப்பெரிய சிறப்பான அம்சம். கலிலேயாவின் மக்கள், இதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யார் இந்த கலிலேயாவின் மக்கள்? ஏன் உங்களுக்கு முன்பதாக அவர் அங்கே செல்ல வேண்டும்? இருக்கிறவர்களே, கலிலேயாவிலே வாழுகிற மக்கள் 2 இனத்து மக்கள், சபிக்கப்பட்ட மக்கள், செபலோன் நப்தலியான மக்கள். 12 கோத்திரத்திலே 2 கோத்திரத்தின் மக்கள் அங்கே சபிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். அந்த 2 மக்களும் இருளின் மக்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். அந்த 2 மக்களும் வெளிச்சத்திற்காக ஏங்கி இருக்கிற மக்கள். ஆகவே தான் நசரேயனாகிய இயேசு இப்படி வெளிச்சத்திற்காக ஏங்கி இருக்கிற மக்களாகிய இவர்களிடத்துல முதலாவது தன் திருக்காட்சி காண்பிப்பதற்காக உயிர்த்தெழுந்த ஆற்றல் செல்கிறார். எனக்கு அருமையான விசுவாசிகளே, திருச்சபை மக்களே, பெரியவர்களே, அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் வெளிவளர்ந்து நம்பிக்கை ஊட்டும் ஆண்டவராக நிற்கிற போது அவர் ஒன்றிக்கிற, அவர் காட்டுகிற திருக்காட்சி எல்லாம் ஒடுக்கப்படுகிற, நசுக்கப்படுகிற, ஏங்கி இருக்கிற ஆண்டவரை ஆவியிலே எளிமையாய் இருக்கிற இப்படிப்பட்ட மக்களிடத்தை தான் அவர் சென்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் காட்சியளிக்கிறார். இப்படிப்பட்ட காட்சிகளை காணுகிற கண்கள் நமக்கு தேவை. இப்படிப்பட்ட பார்வையை வாழ்கிற வாழ்க்கை நமக்கு தேவை. புரட்டப்பட்ட கல் மாத்திரமல்ல, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை கலிலேயா என்கிற இப்படிப்பட்ட மக்களோடு ஒன்றித்து வாழ்ந்து போதான் இந்த ஈஸ்டர் திருநாளும் இயேசுவின் உயிர்ப்பும் உண்மையான அர்த்தத்தோடு அது இந்த உலகத்திலே உயிர் பெறும் என்ற நம்பிக்கையோடு உங்களுக்கு இந்த வார்த்தை
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு அறிவிப்பை நான் சொல்கிறேன். இந்த நாளிலும் சிறப்பாக ஆற்காடு திருச்சபையில இந்த வருடத்திலே ஒரு புதிய 2 முன்னெடுப்புகளை நான் செய்திருக்கிறேன். நம்முடைய நிர்வாகம் செய்திருக்கிறது. நம்முடைய நிர்வாக அமைப்பு மாத்திரமல்ல, நம்முடைய சர்ச் போர்டு, நம்முடைய மக்கள், நம்முடைய அசம்பிளி எல்லாரும் சேர்ந்து, நம்முடைய இறை மக்கள் அனைவரும் சேர்ந்து 2 முக்கியமான நிகழ்வுகளை நாம் செய்திருக்கிறோம். முடிவு எடுத்து அதுக்கான உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று, நம்முடைய ஆற்காடு திருச்சபைக்கென்று ஒரு பேராலயம், ஹோலி கிராஸ் கதீட்ரல் பெத்தானியா திருச்சபை மேல்பட்டாம்பாக்கம் என்கின்ற அந்த பேர் ஆலயத்திற்காக நாம் உழைத்துக் கொண்டே இருக்கிறோம். மக்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் நன்றி பாராட்டுகிறேன். செய்து முடிப்போம். ஆண்டவரோடு இருப்போம். கதீட்ரல் கோஷம் அதுதான். செய்து முடிப்போம். கர்த்தரோடு இருப்போம். 2வது குறிப்பு என்னவென்றால், நம்முடைய திருச்சபையில 120 ஆண்டுகள் கடந்தும் உயர்கல்விக்கு என்று ஒரு கல்லூரி இல்லை. அநேக பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் படித்து முடித்து முதுகலை அறிஞர் பட்டம் பெற்று இன்னும் பல்வேறு நிலையிலே உயர்ந்து வேலை இல்லாமல் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். படிக்க பல இடங்களுக்கு சென்று அடைகிறார்கள். ஆகவே அவர்களுக்கென்று ஆற்காடு திருச்சபை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வருகிற கல்வி ஆண்டை தொடங்க நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபியுங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுப்பார். ஜெபியுங்கள், ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுப்பார். அன்பிற்குரியவர்களே, 2 காரியங்களுக்காக நீங்கள் அனைவரும் இந்த புத்தாண்டிலே புதிய நம்பிக்கையோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுக்கிற உணர்வோடு ஜெபியுங்கள். கடவுள் பெரிய காரியங்களை செய்வார். இதை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்றைய ஆண்டவரே, இந்த பேர் அருளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஈஸ்டர் திருநாள் எங்களுக்கு புதிய நம்பிக்கை, புதிய உணர்வை தர கிருபையை பாராட்டபடி இதை கேட்டுக்கொள்கிற மக்கள், இதை பார்க்கிற மக்கள் அனைவரும் உண்மை உணர்ந்து கொள்ள கிருபையை பாராட்டபடி எங்கள் மீட்பற்றாக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம். அன்பின் தந்தையே, ஆமென். தந்தை, மைந்தன், தூயாவின் அருளும் ஆற்றலும் உங்கள் அனைவரோடும் இன்று வென்றும் சதாகால நிலைத்து காப்பதாக. தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் நான் ஈஸ்டர் திருநாள் வாழ்த்து நான் கற்றுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.